ஆங்கில புத்தாண்டையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் மற்றும் பழனி தண்டாயுதபாணி கோயில்களில் பக்தர்கள் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்வேந்த பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, புத்தாண்டு மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? பக்தர்களுக்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? வேதவள்ளி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அதே போல முருகன் பழனி முருகன் கோவில்ல புத்தாண்டை முன்னிட்டு, ஆங்கில வருட பிறப்பு முன்னிட்டு அதிகப்படியான பக்தர்கள் வருகை இருந்து வராங்க. அதிகாலை 4 மணி முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டனர். ஆங்கில புத்தாண்டு, பள்ளி விடுமுறை, அதே போல பழனி பொறுத்தவரை மார்கழி மாத ஐயப்ப பக்தர்கள் வருகை என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்ததால மின்னிலுவை ரயில் நிலையம், ரோப்கார் நிலையம், மலைக்கோவில் என 3 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறாங்க. பழனி மலைக்கோவில குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு அனுமதிக்கும், அதே போல படிப்பாதை வழியாக இறங்கவுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பக்தர்கள் பாதுகாப்பு வசதிக்காக காவல்துறையினர், போக்குவரத்து துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போது சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் கூட்டமும், அதே போல பழனி பாத யாத்திரை வரும் முருக பக்தர்கள் கூட்டமும் அதிகரித்துள்ளது. இன்று புதுவருட பிறப்பால் பழனிமலைக்கு மற்றும் அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கூட்டம் வழக்கத்துக்கு மாறாக சற்று அதிகரித்தே காணப்படுகிறது. வேதவழி, இந்த வருடம் அனைவருக்கும் சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமாக உள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.